பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ செந்தில் எதுக்கு தான் இப்போ மீனா மேலே கோவப்படுறாரு அப்படின்னு தெரியல. மீனா பார்த்திங்கன்னா நம்ம சரவணனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா தான் கூட வேலை பார்க்குறவங்களோட பொண்ணையே பார்க்கறதுக்காக போனாங்க. ஆனால் இந்த ராஜியோட சித்தப்பா தேவையில்லாமல் பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தப்பாக பேசி எப்படியோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அது தெரியாமல் இந்த செந்தில் மீனா கிட்ட போய் எகிரின்னு எகிரிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ கண்டிப்பாக மீனா இந்த விஷயத்த சும்மா விட மாட்டாங்க. கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க இல்லையா, அவங்களும் பொண்ணோட அம்மாவும் வேலைக்கு வருவாங்க இல்லையா. ஸோ அப்போ கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் சொல்லி தானே அழைச்சிக்கிட்டு வந்தேன், எதுக்காக இப்படி எங்களை வர வச்சு அசிங்கப்படுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கத்தான் போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக பொண்ணோட அம்மா நடந்த விஷயத்த சொல்ல தான் போகிறாங்க. இந்த மாதிரி சக்திவேலுங்கிறவர் தான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொன்னார். ஸோ அதனால தான் அவர் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டார், அவரை எதிர்த்து எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் டைலாக்கை சொல்லுவாங்க. ஸோ இப்போ மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா நேராக இங்கே வீட்டில் கோமதி கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது இந்த சக்திவேல் தான் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இதனால் என்ன பிரச்சனை உருவாக போகுது அப்படிங்கிறது தெரியல. மீண்டும் ராஜிக்கு தான் இப்போ பிரச்சனை உருவாக போகுது. ஏற்கனவே ராஜிக்கும் கதிருக்கும் இடையே பார்த்திங்கன்னா சண்டை மூண்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுவும் இன்னும் சேரத்தான் போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.